நிறைய பேர் தியேட்டர்ல என்ஜாய் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் வந்து என் பக்கத்துல இருக்கவங்கலாம் வந்து சில இடத்துலலாம் ரொம்ப நாள் கழிச்சு அழுதுட்டேன்பா அப்படின்னு சொன்னாங்க. அழவே முடியாதவங்களால கூட அழுத முடியும் அந்த மாதிரி. சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. கான்செப்ட் ஆல் ஓவர் ஸ்டோரி எல்லாமே சூப்பர். ரொம்ப எமோஷனலா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்க பசங்க கூட பார்த்தா ஃபீல் பண்ணி நம்ம அந்த மாதிரி நடந்துக்க கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. லைக் எப்படி சொல்றது, மோர் ஆஃப் அத அழவே முடியாதவங்களால கூட அழுத முடியும் அந்த மாதிரி. பிடிக்காத காரணம்லாம் இல்லைங்க, இதை விட இது ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு, ரொம்ப டச்ஃபுல்லிங்கா இதுவா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆச்சு. தேங்க்யூ. வந்து டான்ஸ் மாஸ்டரா வந்து இப்ப ஆக்டரா உள்ள வந்திருக்காரு. இந்த படத்துல வந்து ஒரு ஆக்டரா நிறைய சான்ஸ் கிடைக்கும். யா ஹீஸ் ஆல் எல்லா இதுலயும் அவர் பெட்டரா தானே இருக்காரு. அது ஆக்டிங்னு இல்ல இல்ல இப்போ ஒரு ஆக்டரா இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காரு, அந்த ஒரு பெஸ்ட் கொடுத்திருக்காரு. யா கம்ப்ளீட்டா அவரோட கேரக்டர் வந்து ஒரு சைக்கோ மாதிரி வந்திருப்பாரு. சோ இந்த படத்துல எந்த அளவுக்கு சாலி? இந்த படத்துல வந்து அவர் வந்து ஹீஸ் லைக் எ கிட், ரொம்ப ஒரு ஸ்வீட் பர்சனா இருக்காரு. தட்ஸ் இட். என்ன ஸ்டோரி லைன் வந்து சொல்லிருக்காங்க? ஸ்டோரி லைன் இஸ் ஆல் அபவுட் அம்மாவோட லவ் பத்தி தான். நம்ம எப்படி வேல்யூ பண்றோம்ன்றத பொறுத்து இருக்கு. ஒருத்தவங்களோட பிரசன்ஸ் இல்லாதப்போ நம்ம எப்படி அவங்கள வேல்யூ பண்றோம், அண்ட் பிரசன்ஸ் இருக்கும்போது எப்படி வேல்யூ பண்றோம். நிறைய படத்துல அம்மா சென்டிமெண்ட்ன்றத பாத்துருப்போம். இது டிஃபரெண்டா எந்த அளவுக்கு? அதுல ஒரு செக்டர்ல தானே அம்மா லவ் காமிப்பாங்க. இந்த படம் ஃபுல்லாவே அம்மா லவ் பத்தி தான். சாண்டி மாஸ்டர் அண்ட் பாரதி ராஜா சார் ஃபேமிலிஸோட பார்த்தோம், ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். ஏன்னா இந்த படத்துக்காக நாங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணோம். ஏன்னா டைரக்டர் பிரிட்டோ வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப நீண்ட கால நண்பர், ஃப்ரெண்டு, மச்சான் எல்லாமே, ப்ரொஃபஷ்னலி சரி பர்சனலி சரி. ஸோ அந்த படத்தை எப்படா வந்து தேட்டரில் பார்ப்போன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. இன்னைக்கு அது நிறைவேறிச்சு. நிறைய பேர் தேட்டரில் என்ஜாய் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் வந்து என் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து சில இடத்துலலாம் ரொம்ப நாள் கழிச்சு அழுதுட்டேன்பா அப்படின்னு சொன்னாங்க, அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க. ஸோ அம்மாவை நேசிக்கிறவங்க, பிள்ளைய நேசிக்கிறவங்க, சென்டிமெண்டலை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நிறமாறும் உலகில் வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நிறைய பெரிய படங்கள்லாம் நம்ம தேட்டரில் போய் பார்ப்போம், எனக்கு தெரியும். ஒரு சில சின்ன படம் வந்து ஓடிடியில் ஓட்டி பார்த்துருவோம்னு நினச்சிடுவோம். அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் தேட்டரில் போயிட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த படம் மாதிரி சின்ன படங்கள் வர இயக்குநர்களுக்கு, நடிகர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய லைஃபே கிடைக்கும். சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. படம் சூப்பரா இருக்கு சார். சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. கான்செப்ட் ஆல் ஓவர் ஸ்டோரி எல்லாமே சூப்பர். என்ன விஷயம் சொல்லிருக்காங்க? எல்லாமே மதர் தான் சார். மதர் கான்செப்ட் பிளஸ் வந்து மணி, பணம் வந்து ஒரு மனுஷனை எப்படி எல்லாம் சேஞ்ச் ஓவர் பண்ணது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அம்மா கான்செப்ட், அம்மா வந்து யாரை விடக்கூடாது. அவங்க நம்மளை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நம்மளை வளர்க்குறாங்கன்றத பொறுத்து நம்ம வந்து பெரியவங்களாயிட்ட பிறகு நம்ம அவங்கள வந்து விட்டுறக்கூடாது. அவங்க நம்ம எந்த அளவுக்கு டேக் ஓவர் பண்ணுன்றது ஈஸியா ஒரு 4 வேரியேஷன்ல காமிச்சிருக்காங்க படம். மூவி ஆல்வேஸ் சூப்பர் படம். ஒரு அம்மா வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க தன்னோட பிள்ளைங்களை வளர்க்கன்றதுக்கு. இதுல வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரி அந்த நெட்டி சார் நடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டோரியே ஒரு எக்ஸாம்பிள். எந்த ஒரு தாயை தவிர்த்து வேற யாரும் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிட்டு எதுவுமே பண்ண முடியாது. அவங்களால மட்டும்தான் அந்த அளவுக்கு பண்ணிக்கும். நீங்க பிரதர் ஆகட்டும், சிஸ்டர், யாருமே அந்த அளவுக்கு பண்ண முடியாது. ஒரு அம்மா நினைச்சா எதை வேணா பண்ணலாம் அப்படின்றத, ஒரு சிங்கிள் உமனா இருந்து என்ன வேணா பண்ணலான்றது இந்த படத்தை ஸ்டோரி கான்செப்ட்ல சொல்லியிருக்காங்க. ஆண்டி மாஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர், சொல்லவே தேவையில்லை. ஒரு டான்ஸ் மாஸ்டரா வந்து ஒரு ஆக்டரா வந்து நல்லா பயங்கரமா வந்து கலக்கிட்டு இருக்காரு. சொல்ல தேவையில்லை, பட் நல்லா இருக்கு மூவி. ஆல்வேஸ் சூப்பர். கண்டிப்பா ஃபேமிலி மூவி தான், ஃபேமிலி பார்க்க வேண்டிய மூவி தான், யங்ஸ்டர்ஸ் பார்க்க வேண்டிய மூவி மெயினா. ஸோ வந்து நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. படம் வந்து மேபி வந்து பெரிய ஆக்டர்ஸ் இருந்தா இன்னும் உடனே அந்த சாங் ஸ்கிரிப்ட்ல வந்து ரீச் ஆயிருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் சின்ன ஆக்டர்ஸ் இருந்தாலும் பட் போக போக ரீச் ஆகும். அதாவது கான்செப்ட் தான் சார். நம்மள மாரி ஒரு 4 பேர் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்றதுனால தான், வேற புரியுதுங்களா? படம் மூவி சூப்பரா சார், அல்டிமேட்டா இருக்கு, பார்க்கலாம். ஸ்டோரி கான்செப்ட் பிடிச்சவங்களுக்கு, ஸ்டோரி பிடிச்சா கண்டிப்பா படம் பார்ப்பாங்க. செம்ம சூப்பரா இருந்துச்சு. சாங்கும் செம்ம ஹிட் ஆகும். ஹூக் ஸ்டெப்லாம் செம்மையா இருந்துச்சு. அப்புறம் இது ரொம்ப எமோஷனலா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்கலாம். மியூசிக்லாம் ரொம்ப செம்மையா இருந்துச்சு. டான்ஸும் செம்மையா இருந்துச்சு. கொரியோகிராஃபி படத்துல வந்து அம்மா இருக்கும்போது நல்லா பாத்துக்கோங்கன்ற மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரியோனாவோட நடிப்பு நல்லா இருந்துச்சு, ஆக்டிங். சாண்டி மாஸ்டர் எப்பவுமே டான்ஸ் செம்மையா இருந்துச்சு. எல்லாமே கொஞ்சம் ஹார்ட் டச்சிங்காக தான் இருந்துச்சு. எல்லாருக்கும் அந்த லைஃப்ல நடக்கிற அந்த இன்சிடென்ட்டை தான் அவங்க ஸ்டோரியா எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை, புதுசாக தான் இருந்துச்சு. நிறைய படம் எடுக்கிறாங்க, எல்லாம் வந்து கொஞ்சம் இப்போ இருக்க பசங்க பார்க்குற மாதிரி இருக்கு. இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு.
பசங்க கூட புரிஞ்சுக்கிற மாதிரி படம் எல்லா ஏஜ் கேட்டகரியுமே ஆமா எல்லாருமே பார்க்கலாம் நல்லா அம்மா சென்டிமெண்ட்ன்றாங்க. அது வந்து எல்லா படத்துலயும் பார்த்திருப்போம்ல. இது எந்த அளவுக்கு புதுசா இருக்கு? இது நல்லா இருக்கு பார்க்க. அதான் அம்மா வயசாயிட்டா வந்து கண்டுக்க மாட்றாங்க பசங்க அப்படின்றத வந்து எடுத்து சொல்ற மாதிரி இருக்கு. இனிமேல் யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு படம். கண்டிப்பா அம்மாக்கள் பார்த்தாலும் ஃபீல் பண்ணுவாங்க. ஆமா பசங்க பார்த்தாலும் ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம இனிமே அந்த மாதிரி இருக்க பசங்க கூட பார்த்தா ஃபீல் பண்ணி நம்ம அந்த மாதிரி நடந்துக்க கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அதனால நல்லா இருக்கு படம். சொல்றாங்க இது பெரிய ஆர்டிஸ்ட் யாரோ நடிச்சிருந்தா இன்னும் சூப்பரா ரீச் ஆயிருக்கும். இது நம்மளாம் அப்படி இல்ல யார் நடிச்சாலும் மெசேஜ் ஒண்ணுதானே. அதனால மெசேஜ் நல்லா இருக்கு படம். கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.